வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 23/6/2026. திருவள்ளூரில் நிகழ்ந்த அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, சேலம் மற்றும் திருப்பூர் ஆகிய மாநகரங்களுக்கு புதிய போலீஸ் கமிஷனர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மின்வெட்டு பிரச்சினையால் தமிழக தொழில் முதலீடுகளை கோட்டை விடாதீர்கள் என்று பேரவையில் அமைச்சர் உதயநிதி அறிவித்துள்ளார். இதற்கிடையே சட்டசபை முட்டுக்காடுக்கு மாற்றப்படலாம் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 4 பேருக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. தூத்துக்குடி பகுதியில் திடீரென உருவான சுழல் காற்று அப்பகுதி மக்களை உலுக்கியது. இந்திய ரயில்வே துறையில் புதிய புரட்சியாக ஹைட்ரஜன் ரயில்களை இயக்குவதற்கான திட்டங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1069 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு புதிய சட்டப்பூர்வ வியூகமாக நடுவர் மன்றத்தை நாட முடிவு செய்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் முதலீடுகள் வெளியேறியதாகவும் ஊழல் நடைபெற்றதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அவை தவறானவை என ஆளுங்கட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்திய கொடியுடன் 8.6 லட்சம் டன் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு 3 கப்பல்கள் ஒரே நாளில் ஓர்முஸ் ஜலசந்தியை தாண்டி சென்றுள்ளதாக உலக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.